ராணியோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், குறிச்சிக்கிங்க. அந்த சிவாவை காலையில் 11 மணிக்கு என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ராணி அண்ட சொல்லிடு. பதினோரு மணி சார், என் வீட்டுக்கு ராணி வந்துருவோம். சிவா கொடுத்த அட்ரஸ் இதானா? ரைட்டில் ஒரு சந்து போகுது பாரு, அதில் லாஸ்ட்டு. சிவாவுக்கு ஃபோன் பண்ணியா? வந்துட்டே இருக்குன்னு சொன்னானா? எல்லாரும் வெளியே உட்கார சொன்னா. வெளியே உட்காரு. சிவாவுக்கு ஃபோன் பண்ண. நாட் ரீச்சபிள்ண்ணா. வீட்டில் யார் இருக்குன்னு பார்த்துட்டு வா. சரிண்ணா. வீட்டில் யாரும் இல்லைண்ணா, பூட்டி கிடக்கு. வாடா. உள்ள போறதுக்கும் வரதுக்கும் இந்த ஒரு வழி தான். வீடு ஃபுல்லாக தேடுங்களா? இங்க வாய. நம்ம சரக்குண்ணா, தொலைஞ்சு போன மொத்த சரக்கு இருக்குண்ணா. தொலைஞ்சு போன நம்ம சரக்குல அந்த ராணை தான் திருடி இருக்கான் பாய். ஜோதி அழுகிறானே. வாங்கடா வாங்கடா. அந்த ராணை ஓடுறான் பாரு, ஓடுறான் அவனை.
ராணே கண்ணை எடுத்துட்டேன். ஐ எம் பேக் இன் த கேம். You carry on, Sanjay. I'll call you later. Thank God. நீ இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாம இருந்தோம். அந்த 2 கன்ஸையும் லேபுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கானு. சிட்டியை கொண்ட புல்லட்ஸ் அந்த கன்ஸும் மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நைட் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அருள், கமிஷனர் ஆபரேஷனை கால் ஆஃப் பண்ணிட்டார் அருள். டிபார்ட்மெண்ட்லேருந்து உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இனிமே. ஜோதியை நெருங்கிட்டேன். அவள் இல்லாமல் திரும்பி வரமாட்டேன். ஷர்மா எங்க போனான்னு விசாரிச்சியா? எங்கே போனோன்னு யாருக்கும் தெரியல பாய். குஜராத்தில் நம்ம ஆளுங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். போலீஸுக்கு பயந்து பதுங்கியிருக்கான். அந்த 900 கிலோ வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. அதை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும். இன்டெலிஜென்ஸில் நாயிட்ட பேசியிருக்கேன். டைம் கேட்டிருக்காரு. 5 ரூபா 35 பைசா. வெறும் 5 ரூபா 35 பைசாவுக்காக ஒருத்தனை மட்டை போட்டிருக்கான். 13 வயசுல ஒரு 10 ரூபா, 2 ரூபா, 3 10 பைசா, ஒரு 5 பைசா. இவ்வளவுதான் இருந்தது எங்க மேஸ்திரி கிட்ட. தண்ணி அடிச்சுட்டு வெளியே வந்தான். ராணே பேச்சு கொடுத்தான். நான் ரெஞ்சால ஒரே போடு. நாயர்கிட்ட சொல்லு, 5 ரூபா 35 பைசா, 900 கிலோ கோக். நாயர் எனக்கு யூஸ் ஆவானா மாட்டானான்னு கேளு. திரும்ப திரும்ப கேட்டாரு ஜோதிபாய். மாலிகா நம்பலான்னு நான் தான் அடிச்சு சொன்னேன். பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். கன் ரிசல்ட் எப்போ தெரிய வரும்? இன்னைக்கு நைட்டு ரிசல்ட் தெரிஞ்சப்புறம் போட்டே கால் அடிக்கிறேன்னு சொல்லிருக்காப்புல. ராணே பணத்தை நான் பார்க்கணும். போட்டே கிட்ட ஏற்பாடு பண்ண சொல்லு. வணக்கண்ணா. ஊருக்கு போறேன். சிட்டியால ஒருத்தன் பீஸ் எங்க வச்சு சுட்டுக்கிட்டான்னு சொன்னாங்க சார். அது இவன் தான். ஏய், இங்கே பாரு, போய் வேலையை பாரு. பெரிய ஸ்டார் ஆயிட்டப்புல. ஆமாண்ணே, இப்பதான் பொண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா? எங்க அப்பா இந்தியா சைனா வார்ல 6 சைனாக்காரனை சுட்டு கொண்டுட்டாருன்னு. அந்த தோஷம் தான் சைனா கன் உருவத்துல என்ன பழி தீர்த்துடுச்சுன்னு. விடுறா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கலனா சிட்டி கோல்டு ஸ்டோரேஜ்ல 15 பேரோட நீயும் ஒருத்தனா செத்து போயிருப்ப. ஆமாண்ணே, தலைக்கு வந்தது தங்கத்தோடு போச்சுன்னு. போனை ஏன்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலையா? இன்னைக்கு காலையில கூட கால் பண்ணனே. என் போனை எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். போதுமா? கன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? வந்திருக்கோம். ஆனால் அதை ஜோதிபாய்கிட்ட தான் சொல்லுவார். ஜோதிபாய் இங்கே வராரு இப்போவா? 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் எனக்கே தெரியும். இதுக்கப்புறம் ஜோதிபாய் எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. நம்ம சிஸ்டர் அப்படி உன் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காரு. கன் ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா சிட்டி ஏரியா உன்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க. இங்கே இரு. ஜே கம்பெனியில் 300 பேருக்கு மேலே வேலை செய்கிறானுங்க. ஆனால் ஜோதி எங்கே போனாலும் தனியாக தான் போகிறான் வரான். அவன் யாரையும் நம்புறதில்ல. அதனால பாடி கார்ட்ஸும் வச்சுக்கிறதில்ல. அவனை நெருங்குறது தான் கஷ்டம். நெருங்கிட்டா தூக்குறது ஈஸி.
கண்ணை செக் பண்ணீங்களா? அதே கன் தான். சிட்டி அவர் ஆளுங்களும் செத்தது இந்த 2 கண்ணால தானா? ஆமா. இந்த கன் ராணி கையில இருந்ததா? அப்படிதான் ஐசக் சொன்னான். ஒரு கண் ராணி கையிலையும் இன்னொன்று அவன் தம்பி கையிலையும். ஹலோ. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். உள்ள நுழைய கூட இல்லை. ஸ்டாண்டிங் அட் த டோர். எப்படி மாட்டின தெரியுமா? இது யார் போன் தெரியுதா? லைன்ல போற பொம்பளை இது. கூட இருக்குது அந்த சிவா சிட்டியாலு. என்னடா போன் முழுக்க வீடியோவா தான் இருக்கு. அண்ணே, இவன் 2 கையில ஷூட் பண்ணுவானே. ஒரு நாள் இவன் தனியா பிராக்டிஸ் பண்ண சொல்ல பார்த்திருக்கேன். யார் பண்றது? ESG என்ற பாக்கெட் அடிச்சதுனா 4 கை மாதிரி என்னடா வந்துருச்சு. அந்த போனை கொடு. இது அந்த சிவா வீடா? இல்ல சார், அவன் வீடு மார்க்கெட்டாண்ட இருக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளா பாய், காலேஜ் ஸ்டூடெண்ட். வீடியோ அவதான் எடுத்துக்கணும். இப்ப வீட்டுல இருக்காளா? இப்ப வீட்டுல யாரும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருக்கலாம். வந்துதான் தூக்கிட. சரி பாய். உன்னை போற்ற சொல்லிட்டாரு ஜோதி பாய். கொன்னு இதே கடலை வீச சொல்லிட்டாரு. பாரதி வாஸ் 2 பேரும் காலி. உன் டீமே க்ளோஸ். நீ பாட்டியம்காரன் தான் நானே நம்பிட்டேன். அந்த பொண்ணு வந்ததும் குடும்பத்தோட தூக்கிட சொல்லிட்டாரு. பிரில்லியன்ட் அண்ணி. அந்த பொண்ணு போன் மட்டும் கிடைக்கலன்னு வையே, எங்க எல்லார் கண்ணிலையும் மண்ண தூயிருப்பேன். ஆளை விட்டு கொள்ள சொல்லிட்டாரு. எங்கோ என்னமோ சொல்றான். என்ன சொல்றான் சார்? சர்மா சரக்கு அந்த 900 எங்க இருக்குன்னு தனக்கு தெரியும்னு சொல்றான் பாய். நான் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன். உங்ககிட்ட தான் சொல்லுவாங்கிறான். அடிச்சு கேளு. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான் பாய். யூபி பசங்க பாய், உங்க பேரை கூட கேள்விப்பட்டதில்ல. சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் வர சொன்னேன். அந்த சிவா செத்த பாம்பு பாய். நம்ம சைடு ரிலாக்ஸாக இருந்து தப்பு இது நடந்துடக்கூடாதுன்னு தான் வர சொன்னேன். ஜோதி இஸ் டூ பிக். நாங்கள் ரொம்ப சின்னதாயிட்டோம்.
யாரும் போலீஸ்கார சேதலாம் ஜோதி அடிக்க முடியாது. ஆட்டம் முடிஞ்சு போச்சு, நம்ம தோத்துட்டோம். ஒரு கன், 2 கத்தி, ஒரு நக்கல் டஸ்டர், இவ்வளோத்தையும் ஒழிச்சு வச்சிருந்தான். எல்லாத்தையும் உருவிட்டோம். இவங்கிட்ட இப்ப வேற எந்த வெப்பன்ஸும் இல்லை பாய். டேய், அந்த 900 கிலோ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த தொழில 50 கிலோ சரக்கு பதுக்கி வைக்கிறதே கஷ்டம். எங்கேயாவது எப்படியாவது விஷயம் கசிஞ்சிரும். சர்மா 900 கிலோ பதுக்கி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னு போலீஸ்காரனுக்கு தெரியல, இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல, தொழில் பண்றவனுக்கு தெரியல. நானும் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீ தெரியுங்கிற அந்த 900 கிலோ எங்க இருக்குன்னு என்கிட்ட சொன்னாலும் நீ இந்த இடத்தை விட்டு உயிரோட போக முடியாது. மிஞ்சி போனா ஒத்த தோட்டாவால சாவ. அதான் நான் உனக்கு காட்டக்கூடிய மேக்சிமம் சலுகை. புரியுதா? இப்ப சொல்லு, பேசாம செத்துலான்னு நினைக்கிறியா, இல்ல இன்னமும் சரக்கு எங்க இருக்குன்னு சொல்ல தோணுதா? சொல்றேன். உனக்கு என்னதான் வேணும்? தூக்கப்படி. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ செத்தா பரவாயில்ல. சரக்கு எங்க இருக்குன்னு நீ சொல்றது உண்மையா இருந்தா அவளை விட்டுருவ. நீ என்ன நம்பலாம். நம்புறியா? நீ சொல்றது பொய்யா இருந்தா சாவ விட மோசமான விஷயங்க உலகத்துல உண்டு. அந்த 900 கிலோ எங்க இருக்கு? கார்த்திகிட்ட கேட்டேன். அந்த சரக்கு எங்க இருக்குன்னு ஷர்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஹெல்சங்கி போர்ட்ல இறக்க வேண்டிய சரக்கு மச்சான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டானுங்க. யோசிச்சு பார்த்தேன், ஹாங்காங்ல இருந்து ஹெல்சிங்கி போக வேண்டிய கப்பல் எந்த கப்பல் போகாம மிஸ் ஆச்சுன்னு பார்த்தேன். அந்த பீரியட்ல ஹாங்காங் கப்பல் ஒன்றுதான் ஹெல்சிங்கி போய் சேரவே இல்லை. இன்ஜின் ப்ராப்ளம். அது குஜராத் போர்ட்டுக்கிட்ட கரை தட்டி நிற்கு. அந்த கப்பல்ல இருந்து அவன் இன்னும் சரக்கு இறக்கவே இல்லை. சரக்கு இன்னும் கப்பல்லே தான் இருக்குன்றியா? கப்பல் பேரு? செக்மேட். என்ன சொன்ன? கப்பல் பேருனா? கத்துல வாயில ஏதோ போட்டு துப்பி இருக்கானா? அதுக்கு செத்துரு போன செத்துட்டானா? அவன் செத்துட்டா பாய். மலைகளை
ஏன் சாம்ராஜ்யம் ஹோம் மினிஸ்டர் போலீஸ் எல்லாம் ஏன் ஆளுங்க என்ன கூட்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் தாண்ட முடியாது நீ தான் ஜோதினி நீயே சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். உன்னை லாரியில் கூட தூக்கி போட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது.